டெலஸ்கோப் உருவான கதை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெலஸ்கோப்பை. ஒரு தூரத்தில் இருக்கிற பொருளை பக்கத்தில் காட்டக்கூடிய கருவிக்கு பேர் தான் டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் உருவானதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குங்க. உலகத்தில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கலீலியோ தான் இந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது இல்லைங்க. அதாவது ஹாலந்து நாட்டை சார்ந்த லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டச்சுக்காரர். அவர் ஒரு கண்ணாடி கடை, மூக்கு கண்ணாடி கடை நடத்திட்டு இருக்காரு. கண் கண்ணாடிகள்லாம் வச்சிருக்காரு. அதில் ஒரு நாள் என்ன பண்றாரு, அவர் கடையை விட்டுட்டு மத்தியான சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு போறாரு. அப்போ அவர் கடையில அவர் கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன், அவன் அங்க இருக்கிற கண்ணாடிகளை எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒன்ன வச்சு விளையாட்டுத்தனமா அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப என்ன ஆகுது, தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தை ரொம்ப பக்கத்துல அவன் பார்க்கறான். மேரி மாதாவினுடைய தேவாலயம் ரொம்ப அருகில் அவனுக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஆச்சரியத்துல மகிழ்ச்சியில சந்தோஷப்படுறான்.